வீட்லயே இப்படி வந்து சரௌண்ட் பண்றது நல்லது. அதனால நாங்க எல்லாரும் போறோம். இல்ல என் கூட எல்லாரும் வந்தாதான் எல்லாரும் அலோவ் பண்ணுறேன். கேளுங்க எல்லாரும் என்ன தொண்டர்கள்லாம் இருக்காங்க, அவங்க கூட தான் நான் வருவேன். என்ன மட்டும் அனுப்பி எல்லாரும் என்ன எனக்கு என்ன மரியாதை இருக்கோ அதே தான் என் தொண்டர்களுக்கும் மரியாதை. அதனால என்ன ஆர்ப்பாட்டத்துக்கு அனுப்புனீங்கன்னா எல்லாமே அனுப்புவோம். எல்லாரும் நாங்க எல்லாம் ஒண்ணுதான். எனக்கு பாதுகாப்பே தேவையில்லைங்க. ஏதோ அரணா தொண்டர்கள் இருக்கிறாங்க, ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அதனால நாங்க இப்ப எங்களை விடுங்க, நாங்க இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் போய் ஆகணும். ஐயா டாஸ்மாக் ஊழல்ல நாங்க வெளிக்கொண்டு ஆகணும். அதனால நீங்க காலையில இருந்து இப்படி சுத்தி வளைக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. Everyone let them come. After that you see whether what we are going to do. As a political leader, always there will be some people with me and they will be coming with me. We are going to the venue, that's all, place. When you are not allowed to go out and I myself will go. What treatment you give to me, you should give to others also. Otherwise, no, they will very silently, they will come with me. They will silently, they will come with me. நீங்க மற்றவங்களும் என் கூட சுற்றி வர சொல்லணும், ஒன்றும் செய்ய மாட்டாங்க. பட் அவங்க கார்ல எப்படினாலும் வர போறாங்க, அவ்வளவுதான். அவங்க பாட்டுக்கு வரட்டும், நீங்க அவங்கள டீடைன் பண்ணாதுங்க. அவங்கள டீடைன் பண்றது நானும் போக மாட்டேன், உண்மையிலே போக மாட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், அவங்களுக்கு ஒரு வகையான நடவடிக்கைன்னு எனக்கு முடியாது. அவங்க எல்லாரும் அமைதியான தொண்டர்கள் தான், யாருமே இதுல வேறுபட்டவங்க கிடையாது. எல்லா பாரதிய ஜனதா கட்சியோட உறுப்பினர்கள் தான். அதனால நான் என்ன நீங்க அனுமதிச்சீங்கன்னா அவங்களையும் அனுமதிங்க, அவங்கள அனுமதிக்கலாம், நானும் போக மாட்டேன். புரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணலாம், நீங்களே எங்களை வேன்ல ஏத்தி கூட அங்க விட்டாலும் சரி, நாங்க எங்க கார்ல வராம உங்க வேன்ல ஏத்தி கூட அங்க விட்டாலும் சரி. எங்களை கூட அங்க விட போறீங்களா? என்ன காரணத்துக்காக வாரண்ட் கொடுங்க, வாரண்ட் கொடுங்க. என்ன பண்ண போறோம் ஐயா? வாரண்ட் நாங்க ஏதாவது தப்பு பண்ணோமா? தமிழிசை சவுந்தரராஜன் ஏற்றப்பட்ட வாகனத்தை மறித்து பாஜக தொண்டர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். Country, anybody has a right to protest against anything, and openly ED has told it's a TASMAC corruption, and the minister, TASMAC minister is known for his corruption activities, has been jailed. But in spite of that, we have announced a very polite, peaceful agitation, condemnation. But for that, they have surrounded us. If they would have made these activities around certain areas, the harassment against women would have been prevented. I don't know why they have come in so large numbers. In a democratic country, we have a right to protest. So this shows the atrocity of the DMK government, the fearness of the DMK government about BJP. And to hide their corruption, they are surrounding us like that. We won't fear these type of custodies. Nobody can prevent a BJP Karyakarta from fighting for the people. We will fight for the people because it is the fight for the people.